அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 5. இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் நம்ம யூடியூப் சேனலில். எல்லாரும் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கான ஆன்சர் கீயை வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மெர்த் மெர்த் மீன்ஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. மெர்த் மீன்ஸ் லாஃபர். இது ஆக்சுவலாக த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி அப்படின்ட்டு ஒரு போயம்ல இருந்து வந்த ஒரு வார்த்தை. த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி. த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் அப்படின்ட்டு எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் எழுதியிருப்பாரு. அந்த போயம்ல ஒரு லைன் வரும். என்ன அப்படின்னா, இட் இஸ் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் த ஜாய்ஸ் ஆஃப் எர்த், தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் அண்ட் தட் ஃபைண்ட்ஸ் த ஃபைனஸ்ட் mirth அப்படின்ட்டு வரும். ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலினா ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கிறவங்க தான் அவ்வளோ சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியும். சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க முடியும், சிரிச்சு சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதில் mirth அப்படின்னா லாஃபர், சந்தோஷமா சிரிச்சு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் லாஃபர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. mirth. சரியா? அடுத்து, ஹூ இஸ் த ஸ்பீக்கர் ஆஃப் த போயம் ஸ்பெஷல் ஹீரோ? ஸ்பெஷல் ஹீரோ போயமோட ஆத்தர் யாரு? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கிறிஸ்டியனா எம் கெர்சன். இதுதான் அவங்க இந்த போயமோட ஆத்தர். இந்த போயட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போயம் ஃபுல்லாவே அவங்க அப்பாவை பத்தி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்க அப்பா தான் எனக்கு ஸ்பெஷல் ஹீரோ, என்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த போயம்ல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. கடவுளால ஆஹ், அனுப்பப்பட்ட என்னோட அப்பா கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ லக்கியா இருக்கணும் இந்த உலகத்துல அப்படின்ற மாதிரி அந்த போயம் லைன்ஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? யார் வந்து இந்த போயமோட ஸ்பீக்கர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. போயமோட ஸ்பீக்கர் வந்து போயட். ஸ்பெஷல் ஹீரோன்னு யாரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அடுத்த கொஸ்டின்ல பாருங்க. ஸ்பெஷல் ஹீரோன்னு யாரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த போயம்ல? ஃபாதர். அவங்க அப்பாவை பத்தி எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க குழந்தையா இருக்கிறப்ப, அவங்க கையில வச்சுக்கிட்டு எந்த ஒரு தீங்கு விளைவிக்காம வந்து அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கையில இருக்கிறப்ப நான் அவங்க கண்ண பார்க்குறப்போ அவ்ளோ லவ் தெரியும் அந்த கண்ல. எவ்ளோ லக்கி நானு. இப்படிப்பட்ட ஒரு அப்பா வந்து எனக்கு கடவுள் வந்து குடுத்துருக்காரு. அப்படின்ற மாரி இந்த போயம்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க. 4வது கொஸ்டின். தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன வரும் இதுல? எல்லாரும் கரெக்ட்டா போட்டிருப்பீங்க. எஸ்ஸு, எஸ்ஸு, அல்லிட்ரேஷன், ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க. த ஆத்தர் ஆஃப் த போயம் மேக்கிங் லைஃப் வொர்த் வைல். யார் ஆத்தர்? ஜார்ஜ் எலியட் தான் ஆத்தர். ஆக்சுவலா இது வந்து அவரோட பென் நேம். பென் நேம் அப்படின்னா, அவர் எழுதக்கூடிய புத்தகம் எல்லாமே இந்த நேம்ல தான் ரிலீஸ் ஆகும். இவரோட ஒரிஜினல் நேம் என்ன? ஜார்ஜ் எலியட்டோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேரி ஆன் எவன்ஸ். சரியா? இவங்களோட பீரியட் வந்து 1819ல இருந்து 1880 வரைக்கும் இவங்களோட காலம். சரியா? இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட். இங்கிலீஷ் நாவலிஸ்ட், ஒரு ஜேர்னலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர். ஆக்சுவலா இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, திரும்ப அதே தான். சேம் டயலாக் தான். நம்ம அந்த ஆத்தரை பத்தி நம்ம நல்ல டெப்த்தா படிக்கணும். எப்படி வேணாலும் கேள்விகள் வந்து அவங்க கேட்கலாம். நம்ம நல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெளிவா படிச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 7 நாவல் வந்து எழுதியிருப்பாங்க. 7 நாவல். ஜார்ஜ் எலியட் வந்து எத்தன நாவல் எழுதியிருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7 நாவல் அப்படின்றது வந்து ஆன்சர் பண்ணிருங்க. சரியா? ஆக்சுவலா மேக்கிங் லைஃப் வொர்த் வைல். போயம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கைய வந்து எவ்வளோ மீனிங்ஃபுல்லா வாழ்றோம். எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம லைஃப. நம்ம சில பேர வந்து நம்ம கடந்து வருவோம். அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வரணும். சில சில பேர்ட்ட வந்து அ இது இரக்க குணம் இருக்கும். சில பேர் வந்து நெறைய ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ஒவ்வொருத்தர்ட்ட இருந்தும் நம்ம எடுத்துட்டு வரணும். அது வந்து நம்ம
இப்போ வந்து பஸ் டிராவல் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், அது வந்து அந்த டிராவலிங் டைம் 2 ஹார்ஸ் இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 டூ 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணலாம். இப்போ ஒவ்வொருத்தர்ட்டயும் நம்ம கடந்து வர ஒவ்வொருத்தர்ட்டயுமே சில சில நல்ல விஷயங்கள வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம கொண்டு போணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இந்த போயம்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? யார் சொல்லியிருப்பாங்க? ஜார்ஜ் எலியாட். போயமோட ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. போயமோட லைன் வரப்ப நம்ம டெப்த்தா பார்ப்போம். அடுத்து பாருங்க. பிக் அவுட் த சென்டென்ஸ் வித் த ராங் யூசேஜ் ஆஃப் ஆர்டிகிள். த கவ் இஸ் a யூஸ்ஃபுல் அனிமல். இது கரெக்ட்டா? இது கரெக்ட். இந்த சென்டென்ஸ் கரெக்ட். ஏன் அப்படின்னா, ஏன் யூஸ்ஃபுல் தான் போடணும். யூ வந்து வவ்வல் லெட்டர் தானே. ஏன் அதுக்கு முன்னாடி ஏன் போட மாட்டோம் அப்படின்ற மாரி நீங்க கேட்கலாம். யூ அப்படின்ற மாரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த உயிரெழுத்துல நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றப்ப, இந்த உயிரெழுத்துல உள்ள ஒரு வார்த்தைகள் தான் வரணும். யூ அப்படின்றது வந்து நம்ம தமிழ்ல எழுதுறப்ப இப்படி எழுதுவோம். இந்த யூ வந்து இந்த உயிரெழுத்துல வரல. சரியா? அப்போ ஆன் வந்து இந்த இடத்துல போடக்கூடாது. தான் போடணும். ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஆப்ஷன் பி பாருங்க. "த ரோஸ் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளவர்ஸ்." ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர்லேட்டிவ் ஒரு வேர்ட் வரதுக்கு முன்னாடி கண்டிப்பான முறையில அந்த வேர்டுக்கு முன்னாடி இருக்கணும் அப்டின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுவுமே கரெக்ட் தான். லெட்ஸ் கோ டூ த பார்க். அந்த பார்க்குக்கு நம்ம போவோம். அந்த, இந்த அப்டின்னு வரப்ப போடணும். ஒரு அப்டின்ற மாரி நம்ம சென்டென்ஸ்ல பார்க்குறப்ப போடணும். சரியா? அடுத்து பாருங்க ஆப்ஷன் டி. இதுவும் கரெக்ட் தான். த பேனியன் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஃபிக் ட்ரீன்னு குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வர பேனியன் இஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபிக் ட்ரீ. ஃபிக் ட்ரீல ஒரு வகை அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த இடத்துல வரணும். இந்த இடத்துல வராது. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் டி தான் ராங் ஆன்சர். சரியா? அடுத்து 7வது கேள்வி பாருங்க. லிட்டில் சைக்ளோன் வில் ஃபைட் எனி அதர் பியர் இன் கிரிஸ்லி கப். லிட்டில் சைக்ளோன் ஒரு லெசன் வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, வில்லியம் டெம்பிள் ஹார்னடே. யார் எழுதியிருப்பாங்க? வில்லியம் டெம்பிள் ஹார்னடே. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன். இவர் வந்து ஒரு ஜூவாலஜிஸ்ட், டாக்ஸிடெர்மிஸ்டா இருந்திருக்காரு, கன்சர்வேஷனலிஸ்ட். இவரோட பீரியட் பாத்தீங்கன்னா டிசம்பர் 1ல இருந்து 1854ல இருந்து மார்ச் 6 1937 வரைக்கும் இவரோட காலம். சரியா? இந்த லிட்டில் சைக்ளோன் இந்த லெசன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆஹ், இந்த சில்காட் ரிவர் பக்கத்துல ஒரு கரடி, பெரிய கரடி தூங்கிட்டு இருக்கும். அதோட குட்டி கரடி 2 கரடி இருக்கும். தூங்கிட்டு இருக்கும். தூரத்துல இருந்து ஷூட் பண்ணிடுவாங்க. ஷூட் பண்ண சவுண்ட கேட்டோன்னே 2 குட்டி கரடியும் ஓடி போயிரும். அடுத்த நாள் லேட்டா லேட் நைட்ல வந்து திரும்ப அந்த அம்மா கரடிய கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கும். அடுத்த நாள் காலையில அத கேப்சர் பண்ண வருவாங்க. கேப்சர் பண்ண வரப்ப, அந்த 2 கரடிய வந்து தூக்கிட்டு போயிருவாங்க. அதுல ஒரு கரடி வந்து தப்பிச்சு போயிரும். தப்பிச்சு போயிரும்னா விட்டுருவாங்க. ஃபர்தரா வந்து அத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு வரப்போ, ஒரு கரடிய வந்து விட்டுருவாங்க. ஒரு கரடிய மட்டும் கேப்சர் பண்ணிட்டு போயிருவாங்க. அந்த கரடி பேரு தான் லிட்டில் சைக்ளோன். சரியா? இந்த கதையில வந்து ஒரு 3 கரடி வரும். 3 பியர் வரும். ஒண்ணு லிட்டில் சைக்ளோன். இன்னொரு பேரு லிட்டில் சீசர். இன்னொன்னு வந்து பிளாக் பியர் கப் அப்படின்ட்டு. பிளாக் பியர் கப். இந்த லிட்டில் சீசர் வந்து என்ன, ஒரு யூரோப்பியன் பிரவுன் பியர். யூரோப்பியன் பிரவுன் பியர். இந்த பிளாக் பியர் கப் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, லிட்டில் சைக்ளோன் மாரி ஒரு 2 மடங்கு இருக்கும். ட்வைஸ் த சைஸ் ஆஃப் லிட்டில் சைக்ளோன். இதெல்லாம் புக்ல வந்து ஹைலைட் பண்ணி குடுத்துருக்காங்க. அதனால நல்லா டெப்த்தா பார்த்துக்கோங்க. சரியா? சரி. இப்போ இந்த லிட்டில் சைக்ளோன் அப்படின்றது வந்து அந்த சில்காட் லிவர்ல இருந்து பார்க்குபைன் சிட்டி அப்படின்னு ஒரு சிட்டிக்கு கொண்டு போவாங்க. அந்த கேப்டன் வந்து பிடிச்சிட்டு அந்த பார்க்குபைன் சிட்டில வந்து கழுத்துல காலரு, செயினு போட்டு நம்ம அந்த போஸ்ட்ல கட்டி வச்சுருவாங்க. அத வந்து ரெஸ்க்யூ பண்ண ஒருத்தவங்க வருவாங்க. ஜூவாலஜிக்கல் சொசைட்டி ஃபீல்ட் ஏஜென்ட் அப்படின்னு நியூயார்க்ல இருந்து ஒருத்தவங்க வருவாங்க. அத கொண்டு பியர் நர்சரி ஜூவாலஜிக்கல் பார்க் நியூயார்க்ல இருக்கும். அதுல கொண்டு போய் விடுவாங்க. அந்த விடுறப்ப வந்து லிட்டில் சைக்ளோன் வந்து அந்த பாக்ஸ்ல ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்ல தான் அடைச்சிட்டு கொண்டு போவாங்க. அந்த பியர் நர்சரியில விடுறப்ப, அவரு ஒரு மாரி கெத்தா நடந்து போவும். என் பேரு சைக்ளோன். நான் வந்து அலாஸ்காலருந்து வந்திருக்கேன். யாருக்கா ஏதாவது பேசுனா என்கிட்ட வந்து பேசுங்க அப்டின்ட்டு ஒரு சின்ன ஒரு டயலாக்லாம் வந்து பேசிட்டே போவோம் அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அந்த பார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு யார்டு இருக்கும். பெரிய ஒரு யார்டு இருக்கும். அந்த யார்டுல என்னலாம் இருக்கும் அப்படின்னா, பெரிய யார்டு இருக்கும். அந்த யார்டுல 3 ஸ்லீப்பிங் டென் தூங்கக்கூடிய ஒரு குகை இருக்கும். 3 குகை இருக்கும். அப்புறம் ஷேட் ட்ரீ நிழல் தரக்கூடிய மரம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எ ட்ரீ டூ கிளைம்ப் ஏறி ஆடி விளையாடுறதுக்கு ஒரு மரம் இருக்கும். இந்த மாரி தான் அந்த இந்த ஜூவாலஜிக்கல் பார்க்ல உள்ள அந்த நர்சரி, பியர் நர்சரில இந்த இந்த கதையெல்லாம் இருக்கும். சரியா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 6லருந்து 8 வரைக்கும் பியர் கப்ப வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு சின்ன ஒரு டேட்டா குடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே. 7வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, "தி லிட்டில் சைக்ளோன் வில் ஃபைட் எனி அதர் பியர் இன்" அந்த பார்க்ல போய் ஜூவாலஜிக்கல் பார்க்ல போய் விட்டுருவாங்க. அந்த நர்சரில போய் விட்டுருவாங்க. விட்டதுக்கப்புறம், இந்த லிட்டில் சீசர் அப்படின்ற பியர் வந்து அதுகிட்ட சண்ட போட வரும். ஆ லெஃப்ட் காதுல வந்து அறையும். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஒரு 3 செகண்ட் நோட்டீஸ்ல அது வந்து திரும்ப அரைஞ்சிரும். திரும்ப அரைஞ்சதுக்கப்புறம் அந்த லிட்டில் சீசர் வந்து அந்த கிளிஃப் மேல ஏறி போய் உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் வந்து பிளாக் பியர் கப் வந்து வரும். பிளாக் பியர் கப் தான் நான் என்ன சொன்னேன், ட்வைஸ் த சைஸ் ஆஃப் சைக்ளோன். சைக்ளோனோட 2 மடங்கு அந்த சைஸ்ல வந்து பெருசா இருக்கும். சரியா? அது திரும்ப வரும். அதையுமே நம்ம லிட்டில் சைக்ளோன் வந்து ஒரு அறை விட்டு பறக்க விட்டுரும். சரியா? ஓகே. த நேம் ஆஃப் த யூரோப்பியன் ப்ரவுன் பியர். இப்பதான் நம்ம பார்த்தோம். 3 பியர் வருதுன்னு. ஒண்ணு லிட்டில் சைக்ளோனு, இன்னொன்னு லிட்டில் சீசரு, இன்னொன்னு பிளாக் பியர். பிளாக் பியர் தான் ட்வைஸ் த சைஸ் ஆஃப் சைக்ளோனு. யூரோப்பியன் ப்ரவுன் பியரோட பேர் என்னன்னா, லிட்டில் சீசர். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க கிராமர். சேஞ்ச் த ஃபாலோயிங் அட்ஜெக்டிவ் இன்டு அட்வெர்ப். ரியல் அப்படின்றது அட்ஜெக்டிவ். சரியா? இதுல வந்து அட்வெர்பா மாத்த சொல்லியிருக்காங்க ரியலா. சரியா? இப்போ ரியாலிட்டி அப்படின்னா, அது என்ன verb? என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வரும்? நவுன்ல வரும். ரியல்னஸ்னாலும் நவுன் தான். ரிலேட்டிவிட்டி அப்படின்றது அட்ஜெக்டிவ். ரிலேட்டிவிட்டி அப்படின்றது அட்ஜெக்டிவ். ரியலை வந்து அட்வெர்பா மாத்தணும் அப்படின்னா, அட்வெர்ப் ஃபார்ம்ல மாத்தணும்னா, நம்ம கடைசியில ஒரு எல்ஒய் அப்படின்ற மாதிரி ஒரு போடும் அப்படின்ற ஒரு சின்ன ரூல் உண்டு. இப்போ ரியலை வந்து நம்ம அட்வெர்பா மாத்தணும் அப்படின்னா, ரியலி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 10வது கேள்வி பாருங்க. சேஞ்ச் த ஃபாலோயிங் நவுன் இன்டு வெர்ப். ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து நவுன். சரியா? இதுக்கு எக்ஸாக்டான வெர்ப் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பாண்ட் தான் கரெக்டான எக்ஸாக்டான வெர்ப் ஃபார்ம். இப்போ ரெஸ்பாண்டிங்கும் அதுக்கான வெர்ப் ஃபார்ம் தான். ஆனா வந்து இதுல வந்து ஜெரண்ட் ஐஎன்ஜின்னு முடியறதுனால அது ஜெரண்ட்ல நம்ம எடுத்துக்கலாம். கரெக்ட் எக்ஸாக்டான வெர்ப் ஃபார்ம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் தான். சரியா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க. சேஞ்ச் த ஃபாலோயிங் வெர்ப் இன்டு நவுன். டிஸ்மிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்மிஸ் வந்து வெர்ப். இந்த நவுன் ஃபார்மை மாத்த சொல்லியிருக்காங்க. டிஸ்மிஸோட நவுன் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸல். டிஸ்மிஸல் தான் இதோட நவுன் ஃபார்ம். சரியா? இங்கே கொடுத்துருக்காங்க. டிஸ்மல் கொடுத்துருக்காங்க. டிஸ்மே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நவுன் தான். டிஸ்மல் நவுன் தான். டிஸ்மே வந்து நவுன் தான். டிஸ்மிஸ்ட் வந்து என்ன? டிஸ்மிஸ்டோட வேர்ப் 2 ஃபார்மா தான், வேர்ப் 3 ஃபார்மா தான். ஸோ இது வந்து வேர்ப்ல வந்துரும். இது வந்து வேர்ப்ல வந்துரும். டிஸ்மலும் நவுன் தான். டிஸ்மேயும் நவுன் தான். ஆனா டிஸ்மிஸ்ஸுக்கு கரெக்டான எக்ஸாக்ட்டான வேர்ப் ஃபார்ம் வந்து டிஸ்மிஸல் தான். டிஸ்மலுக்கு தனியான அர்த்தம் இருக்கு. டிஸ்மேக்கு தனியான அர்த்தம் இருக்கு. அது வந்து நவுன்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நவுன்ல வந்துரும். சரியா? டிஸ்மிஸ்ஸுக்கு கரெக்டான வேர்ப் ஃபார்ம் வந்து டிஸ்மிஸல். சரியா? சாரி கரெக்டான நவுன் ஃபார்ம் வந்து டிஸ்மிஸல். அடுத்து பாருங்க 12வது கேள்வி. ஃபைண்ட் அவுட் த எரர். அயர்ன் இஸ் யூஸ்ஃபுல் தேன் எனி அதர் மெட்டல். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? அயர்ன் இஸ் நம்ம இது வந்து கம்பேரட்டிவ் டிகிரில வருது. ஸோ கம்பேரட்டிவ் டிகிரில வரப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? மோர் யூஸ்ஃபுல் தேன் எனி அதர் மெட்டல். சரியா? கம்பேரட்டிவ் டிகிரி வரப்ப மோர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். சூப்பர்லேட்டிவ் வரப்ப மோஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ரூல் தான். ஸோ இந்த சென்டென்ஸ்ல வந்து எது எரரா இருக்குன்னா யூஸ்ஃபுல் தேன். இதுக்கு முன்னாடி மோர் யூஸ்ஃபுல் தேன் போட்டாங்கன்னா இது வந்து கரெக்டான சென்டென்ஸ். இதுல மோர் இல்ல. ஸோ ஆப்வியஸ்லி சி தான் எரர். சரியா? அடுத்து 13 பாருங்க. ஃபைண்ட் அவுட் த எரர். ஹி கேவ் மீ an 1 ரூபி நோட். 1 இது வந்து வவ்வல்ல தான் வருது. இதுக்கு முன்னாடி ஆன் போட்டா கரெக்ட் தானே அப்படிம்பீங்க.
ஒன் அப்படின்றத வன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ப்ரொனவுன்ஸ் பண்றப்போ ஒன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதுல வந்து வந்தாதான் கரெக்ட். ஆன் வந்து தப்பு. சரியா? அப்போ இதுல வந்து எரர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் எரர். அடுத்து பாருங்க ஃபைண்ட் அவுட் த எரர். ஷீலா இஸ் ஜூனியர் தேன் மீ. இது வந்து என்ன ஆன்சர் வரும்? ஷீலா இஸ் ஜூனியர் டூ மீ. ஆக்சுவலா நம்ம ப்ரிஃபர் பண்றப்போ இன்ஃபீரியரா வரப்ப, சுப்பீரியரா வரப்ப நம்ம வந்து தேன் அப்படின்ற வேர்ட வந்து யூஸ் பண்ண மாட்டோம். டூ தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ இப்போ ப்ரிஃபர் பண்றது என்னோட சீனியர், என்னோட ஜூனியர், என்னோட இன்ஃபீரியர், என்னோட சுப்பீரியர் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்றப்ப, அந்த இடத்துல டூ தான் யூஸ் பண்ணுவோம். தேன் யூஸ் பண்ண மாட்டோம். இது ஒரு ரூல். நல்லா தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் எரரா இருக்கு. சரியா? அடுத்து ஃபைண்ட் அவுட் த ஆட் வேர்ட் அட்ஜெக்டிவ். இதுல எது அட்ஜெக்டிவ்? ஸ்டேஷன் அப்படின்றது வந்து என்ன? ஸ்டேஷன் அப்படின்றது வந்து வெர்ப். ஸ்டேஷனரி அப்படின்றது வந்து நவுன். ஸ்டேஷனரி அப்படின்னா நம்ம அந்த ஸ்டேஷனரி ஷாப்னு சொல்லுவோம். அந்த புக்கு நம்ம பென் பென்சில்ஸ்லாம் இருக்கும்ல ஸ்டேஷனரி ஷாப் அது வந்து நவுன். சரியா? அதை செல் பண்ற ஒரு பேர் தான் ஸ்டேஷனர். இது வந்து டு செல் த ஸ்டேஷனரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வந்து ஸ்டேஷனர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுல வந்து எது அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா ஸ்டேஷனரி. ஸ்டேஷனரி அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கும். ஸ்டேபிளா இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லுவோம் தெரியுமா? ஸ்டேஷனரியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. இதுல வந்து கரெக்டான அட்ஜெக்டிவ் வந்து நம்ம ஸ்டேஷனரி தான். சரியா? அடுத்து பாருங்க ஃபைண்ட் அவுட் த ஆட் வேர்ட். வெர்ப் கேட்டிருக்காங்க. எது வெர்ப் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பாய் அப்படின்றது வந்து என்ன? பாய் அப்படின்றது வந்து நவுனு எல்லாத்துக்கும் தெரியும். பாய்ஹுட் அப்படின்னாலும் நவுனு தான். பாய்ஹுட் ஹுட் அப்படின்ற மாதிரி முடிஞ்சாலே நெய்பர்ஹுட், சைல்டுஹுட், பாய்ஹுட் இப்படி முடிஞ்சாலே அந்த வேர்டு வந்து என்னவா இருக்கும்னா நவுனா தான் இருக்கும். பாய்ஸ், பாய்ஸ், சைல்டிஷ், சைல்டிஷ், பாய்ஸ் இப்படி ஐஎஸ்ஹெச்எஸ்ல முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னது? அட்ஜெக்டிவ். சரியா? அப்போ இது நவுனு, இது நவுனு, இது அட்ஜெக்டிவ். பாய்காட் அப்படின்றது தான் வெர்ப். சரியா? வெர்ப் தான் கேட்டிருக்காங்க. பாய்காட், பாய்காட் பண்றது சொல்லுவாங்களா? அடுத்து 17 பாருங்க. செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ். A honest man is always happyன்றது வந்து தப்பு. Honest man is always happy தப்பு. The honest man தப்பு. An honest man. சில எக்ஸ்பெஷனல் கேசஸ் உண்டு. நம்ம ஆர்டிகல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. கான்சோனன்ட் லெட்டர் வந்தாலும் அது ப்ரொனவுன்ஸ் பண்றப்ப ஹானஸ்ட், 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 ஆனஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் ஆனஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். சரியா? அந்த ப்ரொனவுன்சியேஷன் பண்றப்ப வவ்வல் சவுண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் அப்படின்ற ஒரு ஆர்டிகல் வந்து யூஸ் பண்ணணும். அது வந்து ஒரு ரூல். ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 18 பாருங்க. ஃபைண்ட் அவுட் த எரர். ஐ ப்ரிஃபர் காஃபி தேன் டீ. இப்போ தான் 14வது கொஸ்டின்ல பார்த்தேன். ப்ரிஃபர், சீனியர், ஜூனியர், இன்ஃபீரியர், சுப்பீரியர் அப்படின்ட்டு ஏதாவது வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம தேன் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணக்கூடாது. டூ அப்படின்றதான் யூஸ் பண்ணணும். அப்போ எது எரரா இருக்கு அப்படின்னா சி தான் எரரா இருக்கு. ஸோ ஓகே. அடுத்து 19 பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் ஹேஸ் அ பார்ட்டிசிபிள் இன் இட். பார்ட்டிசிபிள்க்கும் ஜெரண்டுக்கும் ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். இதுல வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல முடியக்கூடிய ஒரு சென்டென்ஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேவிங் லாஸ்ட் டு ஹிஸ் பாஸ்போர்ட் ஹி அப்ளைட் ஃபார் அ நியூ ஒன். சரியா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 20வது கேள்வி பாருங்க. செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். காந்திஜி இஸ் த ஒன்லி பர்சன் ஹூ ஸ்டுட் ஃபார் ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ். அந்த ஃபார் அப்படின்றத வந்து நம்ம கன்ஜங்ஷன்ல யூஸ் பண்றப்ப ஒரு ரீசன் சொல்லுச்சு அப்படின்னா நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும். அதே ப்ரிப்போசிஷன்ல நம்ம யூஸ் பண்றப்ப ஃபார நம்ம வந்து டியூரேஷன் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் சொல்றப்ப ப்ரிப்போசிஷன்ல நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸ்ல வந்து ஒரு ரீசன் சொல்லுது. ரீசன் சொல்றப்ப ஃபார் தான் யூஸ் பண்ணணும். சரியா? காந்திஜி இஸ் த ஒன்லி பர்சன் ஹூ ஸ்டுட் ஃபார் ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க 21. ஃபைண்ட் த சென்டென்ஸ் இன் விச் த இட்டாலிக்ஸ் வேர்ட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் அட்ஜெக்டிவ். அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்ட்ல எது அட்ஜெக்டிவான்னு கேட்டிருக்காங்க. ஐ ஐ டிட் நாட் நோ ஹிஸ் அட்ரஸ் அப்படின்றது வந்து ஐ அப்படின்றது சப்ஜெக்ட்.
6 அப்படின்றத வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அட்ரஸ் அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல வந்திருக்கு. இது ஒரு நவுனு. அப்போ இது வராது. சரியா? செகண்ட் பாருங்க. அட்ரஸ் த கேதரிங். இத வந்து ஒரு இம்பேரேட்டிவ் சென்டென்ஸா சொல்லுவாங்க. ஒரு ஆர்டராவோ, இதாவோ சொல்லுவாங்க. இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ்னா ஆர்டர், ரெக்வெஸ்ட், சஜஷன் அப்படின்ற மாரி நம்ம சொல்லுவோம்ல. இது வந்து ஒரு இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. சரியா? இதுல வந்து வெர்பும் வந்திருக்கு. அட்ரஸ் அப்படின்றது வந்து வெர்பும் வந்திருக்கு. அடுத்து சில என்ன சொல்லியிருக்காங்க? ரைட் யுவர் அட்ரஸ் ஹியர். இதுல வந்து என்ன வந்திருக்குன்னா, ரைட் யுவர் அட்ரஸ் ஹியர். இதுல வந்து அட்ஜெக்டன்ட்டா வந்திருக்கு. சரியா? அடுத்து டி பாருங்க. ஹி ஆஸ்க்ட் ஃபார் த அட்ரஸ் ப்ரூஃப். இப்போ இதுல ஹி அப்படின்றது சப்ஜெக்ட், ஆஸ்க்ட் அப்படின்றது வெர்ப், ஃபார் அப்படின்றது ப்ரிபோசிஷன், ப்ரூஃப் அப்படின்றது வந்து நவுனு. என்ன ப்ரூஃப் கேட்குறாங்க? த அட்ரஸ் ப்ரூஃப். ஹி ஆஸ்க்ட் ஃபார் த அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ இதுதான் அட்ஜெக்டிவ். இந்த அட்ரஸ் தான் அட்ஜெக்டிவ்னு சொல்றாங்க. சரியா? அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஒன். அடுத்து பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ கரெக்ட் சென்டென்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. யுவர் பென்சில் இஸ் ஷார்ப்பர் தேன் மைன். கம்பேரிட்டிவ் டிகிரில வருது. ஷார்ப்பர் தேன் மைன். கம்பேரிட்டிவ் டிகிரில வருது. சரியா? அடுத்து 24வது கேள்வி பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹாஸ் அ கரெக்ட் யூசேஜ் ஆஃப் ஆர்டிகல்? ஏ ரோஸ் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளவர்ஸ் அப்படின்ற மாதிரி வராது. இது தப்பு. ஆன் ரோஸ் அப்படின்றதும் தப்பு. ரோஸ் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளவர்ஸும் வராது. தப்பு. த ரோஸ் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளவர்ஸ். ரோஸ் தான் எல்லா ஃப்ளவரோடும் ஸ்வீட்டஸ்டான ஒரு ஃப்ளவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹாஸ் எ கரெக்ட் ஆர்டிகல் யூசேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்த்துருவோம். நம்ம எந்த ஒரு கண்ட்ரிக்கு முன்னாடியும், நம்ம கண்ட்ரில யூஸ் பண்ற அந்த லாங்குவேஜுக்கு முன்னாடியும், நம்ம எந்த ஒரு ஆர்டிக்கிளுமே யூஸ் பண்ண மாட்டோம். எந்த ஒரு ஆர்டிக்கல் அண்ட் த அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். இது வந்து ஒரு ரூல். நல்லபடியா நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. சரியா? கண்ட்ரில இருக்கிற சிட்டிசன நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றப்ப, த இந்தியன் சிட்டிசன், த சைனீஸ் சிட்டிசன், அந்த கண்ட்ரில உள்ள சிட்டிசன சொல்றப்ப, நம்ம வந்து த யூஸ் பண்ணலாம். கண்ட்ரிக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணவே கூடாது. சரியா? இப்போ அதே மாரி லாங்குவேஜுக்கு முன்னாடியும் நம்ம த யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அந்த அடிப்படையில நம்ம இங்க பாருங்க. த பிரெஞ்ச் இஸ் அ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ்ன்னு சொல்றாங்க. லாங்குவேஜுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வராது. இன் பிரான்ஸ் பீப்பிள் ஸ்பீக் த பிரெஞ்ச். லாங்குவேஜ் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வராது. பிரெஞ்ச் இஸ் அன் ஈஸி லாங்குவேஜ். லாங்குவேஜ் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. வராது. ஐ லேர்ன்ட் பிரெஞ்ச் அட் ஸ்கூல். லாங்குவேஜ் முன்னாடி எந்த ஒரு ஆர்டிகிளும் யூஸ் பண்ணல. நம்ம ஆர்டிகிள்ல அண்ட் த படிப்போம். சில இதுல வந்து நம்ம ஆர்டிகிள் யூஸ் பண்ணாம வரக்கூடிய விஷயங்களும் இருக்கு. இதுல வந்து எது கரெக்ட்டான சென்டென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஐ லேர்ன் பிரெஞ்ச் அட் ஸ்கூல் தான் கரெக்ட்டான சென்டென்ஸ். சரியா? லாங்குவேஜ்க்கு முன்னாடி, கண்ட்ரிக்கு முன்னாடி த, அண்ட், இந்த 3 ஆர்டிகிளும் கண்டிப்பான முறையில வராது. இது ஒரு ரூல். கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து 26ஆம் கேள்வி பாருங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. ஐ லைக் ஆப்பிள். ஐ லைக் அப்படின்றது வந்து என்னது? வெர்ப். லைக் அப்படின்றது வந்து வெர்ப். ஐ லைக் ஒயிட் கலர். கலர் அப்படின்றது நவுனு. கலருக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் என்ன கலர் அப்படின்ற அடிஷனல் மீனிங் நவுன் வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒயிட் கலர் அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ். ஐ வாட்ச் மூவி ஆஃபன் அப்படின்றது வந்து அட்வெர்ப். ஐ கோ டு பார்க் டெய்லி. பார்க் அப்படின்றது வந்து நவுனு. ஆப்ஷன் சி 3124 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க. ஃபைண்ட் அவுட் த எரர் கேட்டிருக்காங்க. 27வது கேள்வி. த கேப்டன் வித் ஹிஸ் டீம் மெம்பர்ஸ் வேர் இன் த ஃபீல்டு. இதுல என்ன வரும் அப்படின்னா, என்ன எரரா இருக்கு அப்படின்னா, வேர். இந்த இடத்துல வேர் வராது. வாஸ் வரணும். ஏன் அப்படின்னா, நம்ம அலாங் வித், டுகெதர் வித், அஸ் வெல் அஸ் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சேர்த்து சொல்றப்ப, நம்ம 2 சப்ஜெக்ட்டா இருக்கிறப்ப, இங்க 2 சப்ஜெக்ட் இருக்கு. கேப்டன் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட், டீம் மெம்பர் அப்படின்றது வந்து ஒரு சப்ஜெக்ட். இப்படி 2 சப்ஜெக்ட் இருக்கிறப்ப 2 சப்ஜெக்ட்டையும் அலாங் வித் திஸ், டுகெதர் வித் திஸ் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து
வச்சு சொல்றப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து த கேப்டன். த கேப்டன் அப்படின்றது வந்து சிங்குலர் வெர்ப். சிங்குலர் அப்படின்ற மாரி வரப்ப, இந்த இடத்துல வந்து வேர் வராது. வாஸ் தான் நம்ம வாஸ் போட்டா தான் கரெக்ட்டா இருக்கும் இதுல சரியா? ஆப்ஷன் சி. வேர் வராது, வாஸ் வரும். இதுதான் இங்க எரரா இருக்கு. அடுத்து பாருங்க. செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ். ஹி புட் அவுட் ஹிஸ் கோட், ஹி புட் இன் ஹிஸ் கோட், ஹி புட் அட் ஹிஸ் கோட், ஹி புட் ஆன் ஹிஸ் கோட். இதுல வந்து எது கரெக்ட் அப்படின்னா, ஹி புட் ஆன் ஹிஸ் கோட். புட் ஆன் அப்படின்னா வியர் பண்றது. கோட்ட வந்து அவன் போட்டுக்கிட்டான் அப்படின்ற மாரி நான் சொல்றது வந்து கரெக்டான சென்டென்ஸ். இந்த புட் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் எரிஞ்சுட்டே இருந்துச்சுன்னா, அத அணைக்கிறதுக்கு தான் எக்ஸ்டிங்யூஷ் சம்திங். ஏதாவது ஒரு விஷயம் எரிஞ்சிட்டு இருக்குன்னா, அத அணைக்கிறதுக்கு சொல்றது தான் புட் அவுட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. புட் இன் அப்படின்னா இன்க்ளூட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. புட் அட் அப்படின்னா நம்ம ஒரு எஸ்டிமேட் பண்றது, கெஸ் பண்றது அதுக்கு தான் புட் அவுட் அப்படின்ட்டு கரெக்ட்டா இருக்கும். புட் ஆன் அப்படின்னா வியர் பண்றது. அவன் கோட்ட வந்து அவன் போட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். 29 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட்? இதுல வந்து எது கரெக்ட்? ஆக்சுவலா கொஸ்டின் டேக்க பொறுத்தவரைக்கும் சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா, டேக் வந்து என்ன இருக்கும்? நெகட்டிவ்ல இருக்கும். இப்போ சில எக்ஸ்பெப்ஷனல் கேஸஸ்லாம் இருக்கு. ஹார்ட்லி, ரேர்லி, செல்டம் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நெகட்டிவ் சென்டென்சஸ். அது வந்து அப்படி ஒரு சென்டென்ஸ் குடுத்திருந்தாங்கன்னா, டேக் வந்து என்ன போடணும் அப்படின்னா, பாசிட்டிவ்ல இருக்கணும். அதே வரிசையில அப்படின்றது நோ வேர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, நெகட்டிவ். சரியா? நெகட்டிவ் சென்டென்ஸ். ஆ இப்போ மத்ததெல்லாம் பாருங்க. நெகட்டிவ் இங்க இருக்கு. அப்போ ஆப்ஷன் வந்து என்ன இருக்கணும்? பாசிட்டிவா தான் இருக்கணும். எல்லா ஆப்ஷன்லயும் நோவேர் இருக்கு. நோவேர் அப்படின்றது நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. நோவேர் இருந்துச்சுன்னா, இங்க வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, பாசிட்டிவ்ல இருக்கணும். டேக்ல வந்து என்ன இருக்கணும்? பாசிட்டிவ்ல இருக்கணும். இங்க வந்து என்ன இருக்கு? நாட் இருக்கு. இங்க நாட் இருக்கு. இங்க நாட் இருக்கு. அப்போ 3மே வராது. 3மே நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ 3மே வராது. நம்ம கேன்சல் பண்ணிடலாம். என்ன வரும்? நெகட்டிவ்ல இருந்தா பாசிட்டிவ்ல வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ டஸ் ஹி அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். கோஸ் அப்படின்றது வந்து கோ பிளஸ் டஸ்ஸு. ஸோ டஸ் ஹி அப்படின்ற மாரி நம்ம போடுறோம். ஓகேயா? அடுத்து 30வது கேள்வி பாருங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் 29க்கு. அடுத்து 30வது பாருங்க. ஃபைண்ட் அவுட் த பார்ட் கன்டெய்னிங் அன் எரர். மம்ப்ஸ் ஆர் அ சீரியஸ் இல்னஸ் தட் அஃபெக்ட்ஸ் பீப்பிள். மம்ப்ஸ் அப்படின்றது வந்து ஒரு டிசீஸ். டிசீஸ் அப்படின்ற சொல்றப்ப நம்ம வந்து இங்க ப்ளூரல் யூஸ் பண்ணக்கூடாது. தான் யூஸ் பண்ணணும். தான் கரெக்ட். ஆர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எது எரரா இருக்கு அப்படின்னா ஆர். சரியா? அந்த இடத்துல வந்து இஸ்ன்னு வந்துச்சுன்னா கரெக்ட். டிசீஸ் நம்ம சொல்றப்ப ஆர் வராது. சரியா? மம்ப்ஸ் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்குன்னு நினைக்காதீங்க. மம்ப்ஸ் அப்படின்றது வந்து ஒரு டிசீஸ். மம்ப்ஸ் இஸ் அ சீரியஸ் இல்னஸ் தட் அஃபெக்ட் பீப்பிள்ன்னு சொன்னா தான் கரெக்ட். சரியா? அடுத்து ஹூ வாஸ் மேட் அஸ் அ போயட் லாரெட் ஆஃப் மிச்சிகன்? யார் அப்படின்னா எட்வர்ட் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். பீப்புள்ஸ் போயட்னு சொல்லியிருப்பாங்க. த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி அப்படின்ட்டு ஒரு போயம் எழுதியிருப்பாரு. சரியா? அடுத்து பாருங்க. ஐடென்டிஃபை த பர்சன். An American, he was a pioneer in the early wildlife conservation movements in US. ஜுவாலஜிஸ்டா இருந்திருக்காரு, டாக்ஸிடெர்மிஸ்டா இருந்திருக்காரு. இவர் யார் அப்படின்னா வில்லியம் டெம்பிள் ஹார்னடே. இப்பதான் ஆத்தரை பத்தி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். த லிட்டில் சைக்ளோன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரியில உள்ள ஆத்தர், எழுதின ஆத்தர். சரியா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒன். அடுத்து பாருங்க 33வது கேள்வி. That the strange friend is a true friend and they travel far astray. They waste their lives in striving for joy that's far away. இந்த போயம் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான போயம். ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ட், ஜாயிண்ட் ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி தான் ஹாப்பினஸ். ஃபேமிலில இருந்து பிரிஞ்சு போய் ஒரு அற்ப சந்தோஷத்துக்காண்டி அங்க போய் சம்பாதிக்கலாம். புதுசா வெளிய எங்க ஃபேமிலி விட்டு வெளிய போனா தான் நெறைய விஷயங்கள வந்து நம்ம பழகிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றவங்க எல்லாருமே லைஃப்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி, ஹாப்பினஸ மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி நம்ம போயட் வந்து சொல்லியிருப்பாரு. சரியா? இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க? That the strange friend is a true friend and they travel far astray. They waste their lives in striving for joy that's far away. லைன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபேமிலி விட்டு வெளிய போறாங்கல்ல, அவங்க என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, புதுசா பார்க்குற ஸ்ட்ரேஞ்ச் ஃப்ரெண்ட் புதுசா யாரையோ நெனைக்கிறாங்க. அண்ட் தே டிராவல் ஃபேர் ஆஸ்ட்ரே. ஆஸ்ட்ரே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கரெக்ட்டான பாதையில போகாம ரொம்ப தூரம் போறாய்ங்க. அவே ஃப்ரம் த கரெக்ட் பாத்.
கரெக்டான பாதை அப்படின்ற மாரி நெனச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சரியா? தே வேஸ்ட் தியர் லைவ்ஸ் இன் ஸ்ட்ரைவிங் ஃபார் ஜாய் தட்ஸ் வேர் அவே. அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்துக்காண்டி அவங்க லைஃப் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. யார சொல்றாங்க அப்படின்னா, நியூக்ளியர் ஃபேமிலி. ஃபேமிலிலருந்து புரிஞ்சு தனியா போய் வசிக்கக்கூடிய ஆட்கள தான் சொல்லுவாங்க. நியூக்ளியர் ஃபேமிலினா, ஜாயிண்ட் ஃபேமிலினா ஒரு ஒரு 2, 3 குடும்பங்கள் இருக்கும். நியூக்ளியர் ஃபேமிலினா தனி குடித்தனம்பாங்கல்ல, அந்த மாரி தனியா போறவங்கள தான் நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவங்க லைஃப்ப வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து பெர்ஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. 34வது கேள்வி. இட் இஸ் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் த ஜாய்ஸ் ஆஃப் எர்த். ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலீஸ்ன்னு வரும். தட் வின்ஸ் த ஜாய்ஸ் ஆஃப் எர்த். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும் அப்படின்னா, பெர்சோனிஃபிகேஷன் வரும். பெர்சோனிஃபிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஒரு இன்ஹியூமன் திங்க வந்து ஹியூமன் கூட கம்பேர் பண்ணி சொல்றப்ப, பெர்சோனிஃபிகேஷன வந்து யூஸ் பண்ணுவோம். ஆ யார் வந்து வின் பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஹியூமன் மனுசங்க தான் வின் பண்றாங்க. இங்க வந்து ஃபேமிலி வின் பண்ணுது அப்படின்ற மாரி அ ஒரு பெர்சனிஃபைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரியா? இது வந்து ஆன்ஸர் வந்து பெர்சோனிஃபிகேஷன் தான் கரெக்ட் ஆன்ஸர். அடுத்து பாருங்க. த கிளாடஸ்ட் பீப்பிள் ஆர் த சில்ட்ரன் ஃப்ரம் டேஸ் ஹூ சர்க்கிள் நியர் த ஃபயர் சைட். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, யாரு வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க? யார் வந்து கிளாடஸ்ட் பீப்பிள்? சந்தோஷமா இருக்கக்கூடிய யார் அப்படின்னா, இந்த ஃபயர் சைட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. ஆ அந்த போயம் லைன்ல ஒரு இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபயர் சைட் எப்படின்னா, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். சுத்தி உட்கார்ந்திருப்பாய்ங்க. ஆ சுத்தி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்க 10 பேர் ஜாயிண்ட் ஃபேமிலில வருவாய்ங்க. 10 பேரும் அவங்க வொர்க் முடிஞ்சு அந்த பிஸி டேன்னு சொல்லியிருப்பாய்ங்க. அந்த ஒரு நாள்ல உள்ள வொர்க்க முடிஞ்சு, அதுக்கப்புறம் அந்த ஃபயர் சைடு அது நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். சுத்தி உட்கார்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் ஆ ஜாயிண்ட் ஃபேமிலில மட்டும் தான் அது வந்து அந்த ஒரு என்ஜாய்மென்ட் கிடைக்கும். ஜாயிண்ட் ஃபேமிலில வந்த அந்த குழந்தைகளுக்கு தான் அந்த என்ஜாய்மென்ட் கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரியா? The gladdest people are the children from joint family who circle near the fireside. சரியா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க 36வது கேள்வி. ஐசக் மேட் அ கிளாக் பை டிராப்பிங் ஆஃப் ஐசக் நியூட்டன். சார் ஐசக் நியூட்டன் த இன்ஜினியர்ஸ் சயின்டிஸ்ட் அப்படின்ற மாரி ஒருத்தர் கதை எழுதியிருப்பாரு. ஒரு பயோகிராஃபில இருந்து எடுத்திருப்பாங்க. யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, நாத்தனில் ஹாவ்த்ரான் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருப்பாரு. இவரு ஒரு பயோகிராஃபி எழுதியிருப்பாரு. அந்த பயோகிராஃபில இருந்து எடுத்தது தான் சர் ஐசக் நியூட்டனோட சின்ன ஒரு பகுதியா வந்து நம்ம ஸ்கூல் புக்ல வச்சிருப்பாங்க. சரியா? அந்த பயோகிராஃபி வந்து எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 1851ல பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த பயோகிராஃபியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. ட்ரூ ஸ்டோரீஸ் ஃப்ரம் ஹிஸ்டரி அண்ட் பயோகிராஃபி அப்படின்ட்டு நாத்தன் ஹாவ்த்ரான் எழுதின ஒரு சின்ன ஒரு பயோகிராஃபில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி தான் சர் ஐசக் நியூட்டனோட ஒரு சின்ன கதை. சரியா? ஆக்சுவலா நேத்தனியல் ஹாவ்த்ரான் அப்படின்றவர் வந்து ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட். ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவர இவரோட ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்டரி ஓரியன்டடா, ரிலிஜியன் ஓரியன்டடா தான் இந்த ஒர்க் இருக்கும். இவரோட பிளேஸ் ஆஃப் பர்த் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலம். சேலம்னா நம்ம தமிழ்நாட்டுல உள்ள சேலம் இல்ல. யுஎஸ்ல மசாச்சூசெட்ஸ் அப்படின்ட்டு ஒரு இடம் உண்டு. அதுல தான் பொறந்திருக்காரு இவரு. இவரோட அப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட அப்பா பேரும் இவர் பேர் மாரி தான் வரும். நேத்தனில் ஹாத்ரோன் அப்படின்ற மாரி வரும். இந்த ஆத்தரோட அம்மா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலிசபெத் கிளார்க். இந்த ஆத்தரோட அம்மா பேரு. சரியா? ஓகே. இது சார் ஐசக் நியூட்டனோட ஒரு சின்ன சின்ன அவர் என்னலாம் பண்ணாரு, என்ன விஷயம்லாம் பண்ணாரு அப்படின்னு ஒரு விஷயத்த தான் அந்த கதையில வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? இதுல வந்து சார் ஐசக் நியூட்டன் பார்த்தீங்கன்னா, ஆ அவரு பிறக்கிறப்போ வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா வந்து இறந்துருவாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் ஐசக் நியூட்டனோட அம்மா வந்து ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஐசக் நியூட்டனோட பாட்டிகிட்ட வந்து விட்டுட்டு போயிருவாங்க. கிராண்ட் மதர் கிராண்ட் மதர். யார்கிட்ட விட்டுட்டு போனாங்க அப்படின்னா, ஐசக் நியூட்டன அவங்க கிராண்ட் மதர்ட்ட விட்டுட்டு போயிருவாங்க. அவங்க கிராண்ட் மதர் தான் வளர்த்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 14 வயசு வரைக்கும் அவங்க கிராண்ட் மதர் தான் வளர்த்துருப்பாங்க. உல்ஸ்த்ரோப் அப்படின்ற ஒரு ஏரியால.
14 வயசுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு போனாங்களா, ஐசக் நியூட்டனோட அம்மா. அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ண ஆளும் வந்து இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஐசக் நியூட்டனோட அம்மா வந்து, அ என்னோட ஃபார்ம்ல வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்ற மாரி சொல்லி, ஐசக் நியூட்டன கூப்பிட்டு கொஞ்ச நாள் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஐசக் நியூட்டன வந்து படிக்க வைப்பாங்க. எங்க படிக்க வைப்பாங்க அப்படின்னா, கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டில வந்து படிக்க வைப்பாங்க. ஐசக் நியூட்டன் வந்து எந்த வயசுல சாவார் அப்படின்னா, 85 வயசுல 85 வயசுல சாவாரு. வருஷம்னு பார்த்தீங்கன்னா, 1727ல வந்து ஐசக் நியூட்டனோட டெத். சரியா? சரி, ஓகே. அந்த 14 வயசு வரைக்கும் அவங்க கிராண்ட் மதர் கூட இருந்திருப்பார் ஐசக் நியூட்டன். கிராண்ட் மதர் கூட இருந்தப்போ சின்ன சின்ன இன்வென்ஷன்லாம், சின்ன சின்ன விஷயம்லாம் கண்டுபிடிப்பாரு. என்னென்ன விஷயம்லாம் அப்படின்னா, ஒரு வாட்டர் கிளாக் கண்டுபிடிப்பாரு. அப்புறம் சன் டயல் கண்டுபிடிப்பாரு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு விண்மில். விண்மில் அப்படின்றது வந்து என்னன்னா, நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த விண்மில் இல்ல. ஒரு மாவு அரைக்கக்கூடிய ஒரு மிஷின். ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு டிவைஸா வந்து கண்டுபிடிப்பாரு. இந்த ஒரு விஷயம்லாம் வந்து அவங்க பாட்டி கூட இருக்கிறப்போ இந்த விஷயம்லாம் கண்டுபிடிப்பாங்க. அவங்க அம்மா 14 வயசுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்தப்ப, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில படிக்க வச்சு, அதுக்கப்புறம் நெறைய இன்வென்ஷன்லாம் கண்டுபிடிப்பாரு. சரியா? இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 36வது கேள்வியில, ஐசக் மேட் அ கிளாக் பை த டிராப்பிங் ஆஃப் வாட்டர். ஒரு கிளாக் மாரி கண்டுபிடிப்பாரு. அதாவது டைம் இருக்கும். வாட்டர் டிராப் ஆக வந்து டைம் தெரியும். 12, 1, 12, 1, 2, 3 மாரி போட்டிருப்பாங்க. ஆ இங்க வாட்டர் ஃபில் பண்ணியிருப்பாரு. இது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக இதுல வந்து டைம் தெரியும். சரியா? இந்த ஒரு கிளாக் வந்து நம்ம ஐசக் நியூட்டன் வந்து அவங்க கிராண்ட் மதர்க்காண்டி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த டைம் பார்க்கணும் அப்டின்ட்டு. அதே மாரி சாண்ட் கிளாக் அப்டின்ற மாரி சாண்ட் டயல் அப்டின்ற மாரி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சாண்ட் டயல் அப்டின்னா ஒண்ணும் இல்ல. இப்டி இருக்கும். ஒரு இது டயல் மாரி வச்சிருப்பாங்க. நம்ம அந்த சன் ரேஸ் படுறப்ப அந்த நிழல்ல வந்து விழும். அந்த நிழல் விழுற இடத்த வச்சு நம்ம மணி அத்தன அப்டின்ற மாரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தையும் யார் கண்டுபிடிச்சிருப்பார் அப்டின்னா, ஐசக் நியூட்டன் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? ஓகே. 37வது கேள்வி பாருங்க. பிசைட்ஸ் ஹிஸ் மெக்கானிக்கல் ஸ்கில், த பாய் சீம்ட் டூ ஹேவ் அ டேஸ்ட் ஃபார். சின்ன வயசுல அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, டூல்ஸ் அண்ட் சாஸ். அப்டின்னா அந்த ஒரு ரம்ப மாரி இருக்கும்ல. அதான் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. எப்பவுமே இத இத வச்சுட்டு எதையாவது ஒரு விஷயமா ஆ எதையாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு, எதையாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. அந்த ஒரு மெக்கானிக்கல் ஸ்கில் அப்டின்ற ஒரு விஷயம் அவர்ட்ட வந்து இருந்துகிட்டே இருக்கு. அது போக எக்ஸ்ட்ராவா என்ன விஷயம் இருக்கு அப்டின்ற மாரி, எக்ஸ்ட்ராவா என்ன ஒரு விஷயம் பிடிக்கும் அப்டின்ற மாரி இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ராவா மேத்தமெட்டிக்ஸ் அப்டின்ற சப்ஜெக்ட் வந்து இவருக்கு நல்ல ஒரு பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. சரியா? அடுத்து 38வது கேள்வி பாருங்க. ஹூ செட் நியூட்டன் வாஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் பெர்சன் தட் எவர் லிவ்ட்? யார் சொல்லியிருக்காங்க இது? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லியிருக்காங்க. அடுத்து 39 பாருங்க. வாட் வாஸ் த ரியாக்ஷன் ஆஃப் த பிளாக் பியர் கப் ஆஃப்டர் சைக்ளோன்ஸ் கவுண்டர் அட்டாக்? நம்ம அந்த லிட்டில் சைக்ளோன் அந்த ஜூவாலஜிக்கல் பார்க் அந்த பியர் நர்சரிக்கு வரப்போ உள்ள வருது. உள்ள வந்து நான் தான் லிட்டில் சைக்ளோன் அலாஸ்காலேருந்து வந்திருக்கேன். என்ட்ட ஏதாவது பேசுனா பேசுங்க அப்படின்ற மாரி ஒரு மாரி கெத்தா போய் நிக்கி. யார்றா அவன் புதுசா வந்திருக்கானே அப்படின்ட்டு உள்ள உள்ள பியர்லாம் பார்த்துட்டு இருக்கு. பார்த்துட்டு இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன பியர் வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னா, லிட்டில் சீசர். இது அட்டாக் பண்ணும். இது அட்டாக் பண்ணிட்டு அடி வாங்கிட்டு போய் உட்காந்துக்கும். கிளிஃப்ல ஏறி போய் உட்காந்துக்கும். அதே மாரி அடுத்து என்ன பண்ணும், பிளாக் பியர் கப் இது வந்து ட்வைஸ் த சைஸ் ஆஃப் சைக்ளோன். இதுவுமே சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ற மாரி போய் லிட்டில் சைக்ளோன அறையும். திரும்ப சைக்ளோன் வந்து ஒரு அறை விட்டுரும். இதுவும் பறந்துட்டு போய் அந்த கிளிஃப்ல ஏறி உட்காந்துக்கும். இட் ஃப்ளட் டூ த டாப் ஆஃப் த கிளிஃப் தான் கரெக்ட் ஆன்சர். இட் ஃபவுட் பேக் ஹார்டரா இல்ல. அரைஞ்சோன ஓடிரும். இட் இக்னோர்ட் சைக்ளோனா இல்ல. இட் கால்ட் ஃபார் ஹெல்ப்பா இல்ல. பயந்து போய் அந்த கிளிஃப்க்கு மேல போய் ஏறிக்கும். சரியா? அடுத்து 40வது கேள்வி பாருங்க. வாட் வாஸ் மேரி குயின்ஸ் பென் நேம்? அவங்களோட பென் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 40வது கேள்வி. ஜார்ஜ் எலியாட். மேக் லைஃப் ஒர்த் வைல் அப்படின்ட்டு ஒரு போயம் எழுதினாங்கல்ல, அந்த போயமோட ஆத்தர் சரியா? அடுத்து 41வது கேள்வி. வாட் டூ ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ் மோர் ஆஃப் கம்ஃபர்ட் டு தோஸ் ஹூ கோ தேர் செப்பரேட் வேஸ்? ஃபேமிலிலேருந்து செப்பரேட்டா பிரிஞ்சு போறவங்கட்ட இல்லாத ஒரு விஷயம்.
ஜாயிண்ட் ஃபேமிலில என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. பிரிஞ்சு போறவங்க நெறைய சம்பாதிக்கலாம், வைக்கலாம், எல்லா பக்கமும் போய் ஊர் சுத்தலாம். ஆனா, அந்த சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் ஜாயிண்ட் ஃபேமிலிலருந்து பிரிஞ்சு போனவங்கட்ட இல்ல. ஆனா, அந்த சந்தோஷத்த ஜாயிண்ட் ஃபேமிலி வந்து ஒவ்வொரு முறையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. சரியா? ஹாப்பினஸ் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, வாட் கேன் பிரேக் த யூனிட்டி ஆஃப் ஹோல்சம் ஃபோக்ஸ் ஹூ கேதர் அட் த ஃபயர் சைட்? இது வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம அந்த ஃபயர் சைட் அந்த ஜாப்லாம் முடிஞ்சுட்டு, அந்த ஈவினிங் டைம் மேல, அவங்க வீட்ல அந்த ஃபயர் சைட்ல சுத்தி உட்கார்ந்திருப்பாங்க. சுத்தி உட்கார்ந்துட்டு அவ்வளோ சந்தோஷமா, மகிழ்ச்சியா பேசிட்டு கொண்டாடிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த எதால மட்டும் தான் அந்த யூனிட்டிய, அந்த ஒற்றுமைய பிரிக்க முடியும்? அப்டின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. டைமாலயா? இல்ல. டிஸ்டன்ஸாலயா? இல்ல. டிஸ்அக்ரீமெண்ட்ஸ்னாலயா? இல்ல. டெத்தால மட்டும் தான். நான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறோம். ஜாயிண்ட் ஃபேமிலில எங்க ஒற்றுமைய வந்து இறந்தா மட்டும் தான் எங்க ஒற்றுமைய வந்து பிரிக்க முடியும். மத்தபடி வந்து நான் இவ்ளோ ஒற்றுமையா இருக்கிறத வந்து யாராலயும் பிரிக்க முடியாது அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து 43வது கேள்வி பாருங்க. வேர் வாஸ் ஐசக் நியூட்டன் பார்ன்? ஐசக் நியூட்டன் வந்து எங்க பொறந்திருப்பாரு அப்டின்னா, வுல்ஸ்த்ரோப்ல வந்து பொறந்திருப்பாரு. வுல்ஸ்த்ரோப் வந்து இங்கிலாந்துல இருக்கு. எப்போ பொறந்திருப்பாரு அப்டின்னா, 25 டிசம்பர் ஆன் கிறிஸ்மஸ் டே அப்டின்ட்டு புக்ல குடுத்திருப்பாங்க. 25 டிசம்பர் 1642ல பொறந்திருப்பாரு. 25த் டிசம்பர் 1642ல பொறந்திருப்பாங்க. சரியா? வுல்ஸ்த்ரோப் இங்கிலாந்துல பொறந்திருப்பாங்க. நார்த் வித்தம் அப்டின்ட்டு ஆ ஒரு ஊரையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நார்த் வித்தம் அப்படின்றது வந்து, நியூட்டனோட அம்மா 2ண்ட் மேரேஜ் பண்ணிட்டு போவாங்கல்ல. 2ண்ட் மேரேஜ் பண்ணிட்டு, அந்த நார்த் வித்தம் அப்படின்ற ஒரு இடத்துல தான், அவங்க 2ண்ட் ஹஸ்பண்டோட ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து குடுத்திருப்பாங்க. சரியா? நார்த் வித்தம் அப்படின்றது வந்து, அவங்க அம்மா 2ண்ட் மேரேஜ் பண்ணிட்டு போன ஒரு ஒரு ஆளோட வகித்த இடம் தான். ஐசக் நியூட்டன் வந்து எங்க பொறந்திருக்காரு அப்படின்னா, உல்ஸ்ரோப் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பொறந்திருக்காரு. இங்கிலாந்துல இருக்கு. சரியா? அடுத்து 44வது கேள்வி. 44வது கேள்வி பாருங்க. ஹூ டுக் கேர் ஆஃப் ஐசக் ஆஃப்டர் ஹிஸ் மதர் ரீமேரிட்? நம்ம இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அவங்க அம்மா கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் ஐசக் நியூட்டனை யார் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க கிராண்ட் மதர் தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 14 வயசுல வந்து திரும்ப வருவாங்க. 14 வயசுல அவங்க அம்மா 2ண்ட் மேரேஜ் பண்ணிட்டு போனாங்களா, அவங்க அந்த ஆளும் இறந்துருவாங்க. இறந்ததுக்கு அப்புறம் ஐசக் நியூட்டன் வந்து ஃபார்ம்ல வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு அப்படின்ட்டு அந்த கொஞ்சம் சில சில வேலைகள்லாம் பார்க்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு படிக்க வச்சாங்க அப்படின்னு ஒரு கதைய வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். சரியா? அடுத்து 45 வாட் ப்ரொஃபஷன் டிட் சம் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் ஐசக் ஷுட் பி அப்ரண்டிஸ்ட் டூ? ஐசக் வந்து ஐசக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவனோட டேலண்ட்ட பார்த்துட்டு அவங்க கிராண்ட் மதர்ட்ட சொல்லுவாங்க. அப்ரண்டிஸா ஜாயின் பண்ணி விடலாம் நீங்க. அவன்ட்ட நெறைய டேலண்ட் இருக்கு அப்படின்ற மாரி அவங்க கிராண்ட் மதர்ட்ட சொல்லுவாங்க. யார்ட்ட வந்து அப்ரண்டிஸா ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. கிளாக் மேக்கர்ட்ட வந்து ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரியா? இந்த ஐசோக்கோட கிராண்ட் மதர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா, அ என்னோட பேரன் வந்து பயங்கர ஒரு நல்ல டேலண்டா இருக்கான். இப்போ இப்போ இல்லாட்டாலும் எப்பயாவது நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவான். ஒரு நல்ல ஒரு டாப் பொசிஷனுக்கு வருவான். கண்டிப்பா அவன் எப்படியாவது நல்ல ஒரு பணக்காரன் ஆயிருவான் அப்படின்ற மாரி கிராண்ட் மதர் வந்து ஒரு டயலாக் விட்டுருப்பாங்க. சரியா? அது ஸ்கூல் புக்ல வரும். புக் வச்சிருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து 46ஆம் கேள்வி. விச் டைப் ஆஃப் கிளாக் டிட் ஐசக் நியூட்டன் இன்வென்ட்? இப்பதான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. வாட்டர் கிளாக். சரியா? அடுத்து 47 வேர் இஸ் த சன் டயல் தட் ஐசக் மேட் செட் டு ஸ்டில் எக்ஸிட்? இந்த சன் டயல் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாரு. சன் டயல் இப்படி இருக்கும். அத கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்போ வரைக்கும் அந்த சன் டயல் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. எந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா, வுல்ஸ்த்ரோப். வுல்ஸ்த்ரோப்ல தான் ஐசக் நியூட்டன் வந்து பொறந்திருக்காரு. அவரு வீட்டுக்கு பக்கத்துல தான் வச்சிருக்காங்க. அவங்க கிராண்ட் மதர் ரெசிடென்ஸ்ல கிடையாது. ரெசிடென்ஸ்ல கரெக்ட்டா அவங்க வீட்ல வச்சிருக்காங்களான்னு கேட்டாங்கன்னா, இது போடலாம். ரெசிடென்சில இல்ல. அவங்க வீட்ல இல்ல. வீட்டுக்கு பக்கத்துல தான் வச்சிருக்காங்க. சரியா? அப்போ வுல்ஸ்க்ரோப் தான் கரெக்டான ஆன்சர். 47க்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஒன். அடுத்து பாருங்க 48 வாட் மெத்தட் டிட் ஐசக் யூஸ் டு டிட்டர்மைன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த விண்ட்? ஆக்சுவலா இந்த மாதிரி சில விஷயம்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு ஐசக் நியூட்டன். வாட்டர் கிளாக் கண்டுபிடிப்பாரு. அப்புறம் சன்டயல் கண்டுபிடிப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க அவங்க பாட்டி வீட்டு பக்கத்துல ஒரு விண்மில் இருக்கும்.
விண்மில் அப்படின்றது வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண இப்போ பண்றாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. ஒரு மாவு அரைக்கக்கூடிய ஒரு மிஷின். அந்த மிஷினோட மெக்கானிசம் எப்படி இருக்கு அப்படின்ற மாரி ரொம்ப நேரம் அதுகிட்ட போய் உட்கார்ந்து பார்ப்பாரு. சரி நம்ம ஒரு மினியேச்சர் மாரி சின்ன ஒரு விஷயம் மாரி நம்ம ஒரு சின்னதா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படின்ற மாரி பண்ணுவாரு. சரியா? அந்த ஒரு சின்ன விண்மில்னா இப்படி இருக்கும். விண்மில் இப்படி இருக்கும். 4 ஃபேன் இருக்கும். சரியா? ஒரு மினியேச்சர் மாரி பண்ணுவாரு அவரு. சரியா? மினியேச்சர் மாரி பண்ணுவாரு. மாவு அரைக்கக்கூடிய ஒரு மிஷினா தான் அந்த அந்த காலத்துல வந்து பண்ணியிருக்காங்க. அந்த இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் விண்டோட ஸ்ட்ரென்த்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி என்ன பண்ணாரு? அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பை ஜம்பிங் அகைன்ஸ்ட் த விண்ட். விண்டுக்கு அகைன்ஸ்ட்டா காத்தடிக்குதுன்னு இப்படி காத்தடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இங்கேருந்து இப்படி ஜம்ப் பண்ணுவாரு. இப்படி ஜம்ப் பண்றப்ப, நல்ல லென்த்தா ஜம்ப் பண்றப்ப, அந்த காத்து நல்லா ஃபோர்ஸா தள்ளும். அந்த இதுல வந்து காத்தோட ஃபோர்ஸ வந்து கால்குலேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரியா? இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பை ஜம்பிங் அகைன்ஸ்ட் த விண்ட். சரியா? அடுத்து பாருங்க. வாட் மெட்டீரியல் வேர் த செயில்ஸ் ஆஃப் ஹைசெக் மாடல் விண்மில் மேட் ஆஃப்? அந்த விண்மில பார்த்து ஒரு மினியேச்சர் மாரி பண்ணுவாரு. மினியேச்சர் அப்படின்னா மினியேச்சர். மினியேச்சர் அப்படின்னா ஒரு கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா ஒரு விஷயம். ஒரு விண்மில் இருக்கு. ஒரு ஒரிஜினலா ஒரு விண்மில் இருக்குன்னா, ஒரு மாடல் மாரி சின்னதா பண்ணக்கூடியதா சின்னதா ஒரு விண்மில் பண்ணியிருப்பாரு. ஒரு 4 விங் இருக்கும். அதுல என்ன கிளாத் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி கேட்குறாங்க. லெனின் அப்படின்ட்டு ஒரு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த லெனின் கிளாத் அது சின்னதா தான் இருக்கும். ரொம்ப சிறுசு. அது என்ன சைஸ்க்கு இருக்கும் அப்படின்னா, ஆ புக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்குரில் ஸ்குரில்னா அணில். அணில் பிடிக்கிற ஒரு டப்பா சைஸ்ல தான் இருக்கும். சின்ன வயசுலலாம் வந்து பார்த்துருப்பீங்களா? அந்த ஆ இந்த எலி பிடிக்கிறது, அந்த அணில் பிடிக்கிறதுக்குலாம் ஒரு டப்பா மாரி வச்சிருப்பாங்கல்ல. அந்த சைஸ்ல தான் அந்த விண்மில் வந்து தயாரிச்சிருப்பாரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரியா? என்ன கிளாத்த வச்சு, என்ன மெட்டீரியல் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லெனின் அப்படின்ட்டு ஒரு கிளாத் வச்சு பண்ணியிருக்காங்க. இதுல வந்து அந்த அந்த விண்மீல வந்து நம்ம லைட்டா காத்து பட்டாலுமே அது நல்லா அசையும். ஐசக் அவர் வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஊதம் செய்வார். ஊதுனாலுமே அந்த அந்த லெனின் கிளாத் அந்த அந்த விண்மில்ல வந்து இருக்கும்ல, அந்த இது வந்து அசையும். அதே மாரி பேர் ஆஃப் பெல்லோஸ் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அத ஆப்பரேட் பண்றதுக்கு இந்த மாரிலாம் சில விஷயங்கள்லாம் பண்ணாரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பேர் ஆஃப் பெல்லோஸ். நோட் பண்ணிக்கோங்க. பேரா பெல்லோஸ் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. நம்ம முன்னாடி அடுப்பு ஊதுறதுக்கு ஒரு இது மாரி வச்சிருப்போம்ல. இந்த 2 ஹேண்டில் இருக்கும். 2 ஹேண்டிலயும் அமுக்குனா, காத்து வரும் தெரியுமா? இந்த இத வச்சு ஆப்பரேட் பண்ணாரு. இந்த இதுல சின்ன கிரெயின்ஸ் போட்டாரு. வீட் போட்டாரு. அது வந்து ஒரு கடைசில பார்த்தீங்கன்னா, ஒரு மாவா குடுத்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கதையில. சரியா? அடுத்து 50வது கேள்வி பாருங்க. 50வது கேள்வி ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. எக்ஸாம் பாயிண்ட்ல கண்டிப்பான முறையில எதிர்பார்க்கலாம். சரியா? இது வந்து நம்ம இந்த கிரிஸ்லி கப் அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரு பாக்ஸ்ல குடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒய் டிட் ரோஸ்வெல்ட் டிக்ளேர் த பிஹேவியர் ஆஃப் அதர் ஹண்டர் அன்ஸ்போர்ட்ஸ்மேன் லைக்? ஏன் அன்ஸ்போர்ட்ஸ்மேன் லைக் அப்படின்ற மாரி மத்த ஹண்டர்ஸ வந்து ரூஸ்வெல்ட் அப்படின்றவரு சொல்றாரு அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ரூஸ்வெல்ட் அப்படின்னா யாரும் இல்ல. ஒரு முன்னாள் அமெரிக்கன் பிரசிடென்ட் தியோடர் ரூஸ்வெல்ட் தியோடர் ரூஸ்வெல்ட். சரியா? இவர வந்து இவரோட நிக்நேம்னு சொல்லலாம். டெடி அப்படின்ற மாரி கூப்பிடுவாங்க. இவர் வந்து ஒரு 1902ல பார்த்தீங்கன்னா, ஹண்டிங்க்கு போவாரு. பியர் ஹண்டிங்க்கு போவாரு. ஹண்டிங் போறப்ப ஒரு நாட்டோட பிரசிடென்ட். சரி இவரு கஷ்டப்பட்டு ஹண்ட் பண்ணக்கூடாது அப்டின்ட்டு, அந்த இவரு போறதுக்கு முன்னாடி ஹண்டர்ஸ்லாம் போயிருப்பாய்ங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாய்ங்க அப்டின்னா, இவங்களே ஒரு கரடிய பிடிச்சு வச்சிருப்பாங்க. இவங்களே ஒரு கரடிய பிடிச்சு வச்சுட்டு, "இத நீங்க வேட்டையாடுங்க" அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே இது வந்து ஒரு ஒரு அன்ஸ்போர்ட்ஸ்மேன் லைக் இது வந்து இப்படிலாம் பண்ணலாமா? இது வந்து ஒரு நல்லாவே இல்ல அப்டின்ற மாரி சொல்லுவாரு. சரியா? அந்த ஒரு வார்த்தைய வந்து சொல்லியிருப்பாரு. சொன்னதுக்கப்புறம், இந்த ஒரு நியூஸ் வந்து பயங்கரமா பரவும். ஆ இந்த ஒரு ஹண்டிங் ட்ரிப் வந்து போயிருப்பாரு. ரூஸ்வெல்ட் வந்து அங்க போயிட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணாம திரும்ப வந்திருப்பாரு. இது வந்து நெறைய ஒரு நியூஸ் பேப்பர்லாம் ஒரு பொலிட்டிக்கல் கார்ட்டூன் கார்ட்டூன் மாரி வரைஞ்சு, நெறைய விஷயம் வந்து போட்டிருப்பாங்க. கார்ட்டூன் மாரி வரைஞ்சு, இவரு பண்ண ஒரு விஷயத்த வந்து போட்டிருப்பாங்க. இத பார்த்த ஒருத்தர் வந்து மாரிஸ் மிட்காம் அப்டின்ட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரு வந்து அவருக்கு எங்க ஷாப் வச்சிருப்பாரு அப்டின்னா, புரூக் லேன் அப்டின்ட்டு ஒரு இடத்துல ஷாப் வச்சிருப்பாரு. புரூக் லேன் நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க ஒரு ஷாப் வச்சிருப்பாரு. அந்த கார்ட்டூன பார்த்து ஒரு ஐடியா வரும். இவரு வந்து போனாரு. அந்த பியர வந்து கொல்லாம வந்துட்டாரு.
ஷ அப்படின்றதுனால இவருக்கு டெடின்னு நெறைய பேர் பேர் வச்சாங்க. இதனால நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாரு. இந்த மாரிஸ் மிட்ச்கம் அப்படின்ற மாரி ஒருத்தர் இருப்பாரு. புரூக்ளின்ல கடை வச்சிருப்பாரு. இவருக்கு ஒரு ஐடியா வரும். நம்ம ஒரு பொம்மை மாரி செய்வோம். ஒரு ஸ்டஃப்டு பியர் நல்லா அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல. நம்ம இப்ப டெடி பியர்லாம் இருக்குல்ல. நல்லா அடைச்சு வச்சு தானே இருக்கு. அந்த அடைச்சு வச்ச பியர செஞ்சு நம்ம கடைக்கு முன்னாடி வப்போம். ரூஸ்வெல்ட் வந்து பெர்மிஷன் வாங்கி வந்து வச்சிருப்பாரு. சரியா? இந்த டெடி பியர்ன்னு நம்ம இப்போ நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸும் சரி, பாய்ஸும் சரி, கிஃப்ட் குடுக்குறதுக்கு நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டெடி பியர் அப்படின்ட்டு பேர் வச்சது யாரு? யாரு? இவரு தான். மாரிஸ் மிக்டாம். டெடி பியர் யாருக்காவது கிஃப்ட் பண்ணீங்கன்னா, இவரு தான் அந்த அந்த பொம்மைக்கு பேர் வச்சிருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. சரி. 50வது கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க அத பார்ப்போம். ஆப்ஷன் சி. தே கேப்சர்ட் எ பியர் அண்ட் வாண்டட் ரூஸ்வால்ட் டு கில் இட். எதுக்கு அந்த ஹண்டர்ஸ தான் வந்து அன்ஸ்போர்ட்ஸ்மேன் லைக் இது வந்து நான் நல்லா இல்லப்பா. அப்படின்ற மாரி ஏன் சொல்றாரு அந்த ஹண்டர்ஸ அப்படின்னா, அவங்களே பிடிச்சிட்டு வந்து, "இத நீங்க வேட்டையாடுங்க" அப்படின்ட்டு யார்ட்ட சொன்னாலுமே அது பிடிக்காதுல்ல. அதனால சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து, ஹூ ரெஸ்க்யூ லிட்டில் சைக்ளோன் ஃப்ரம் த ரஃப் ட்ரீட்மென்ட்? யாரு கூட்டு வருவாங்க? ஜூவாலஜிக்கல் சொசைட்டி ஏஜென்ட், ஃபீல்ட் ஏஜென்ட் நியூயார்க் இங்க கூட்டு வந்துட்டு தான் அந்த பியர்ஸ் நர்சரியில வந்து விடுவாங்க. பியர்ஸ் நர்சரியில வந்து விடுவாங்க. அந்த யார்ட்ல வந்து பெரிய யார்ட் இருக்குல்ல, அந்த யார்ட்ல வந்து விடுவாங்க. சரியா? அடுத்து பாருங்க. In which year did President Theodore Roosevelt participate in a bear hunting trip in Mississippi? இந்த மிசிசிப்பி அப்படின்ற ஏரியால தான் அந்த பியர் ஹண்டிங் போயிருப்பாரு. அங்க போயிட்டு தான் அந்த ஹண்டர்ஸ் எல்லாமே பிடிச்சு வச்சிருப்பாங்க. இத வேட்டையாடுங்க அப்படிம்பாங்க. இது வந்து நல்லா இல்லப்பா, வேண்டாம் நான் வேட்டையாடல அப்படின்ற மாரி போயிருப்பாரு. எந்த வருஷம் வேட்டையாட போயிருப்பாரு அப்படின்னா, 1902ல போயிருப்பாங்க. அடுத்து வேர் வாஸ் மாரிஸ் மிட்கம் டாப் ஷாப் லொக்கேட்டட்? இப்ப தான் சொன்னேன். மாரிஸ் மிட்காம் இவரு தான் டெடி பியர்ன்னு அந்த பொம்மைக்கு பேர் வச்சிருப்பாரு. எந்த இடத்துல அவர் ஷாப் லொக்கேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, புரூக்ளின், நியூயார்க்ல லொக்கேட் ஆயிருந்துச்சு. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. வாட் நேம் டிட் மாரிஸ் மிட்கம் கிவ் டு த ஸ்டஃப்டு பியர் வித் பெர்மிஷன் ஃப்ரம் ரூஸ்வெல்ட்? இதையும் இப்பதான் பார்த்தோம். டெடி பியர். அடுத்து பாருங்க 55வது கேள்வி. வாட் டஸ் த ஆத்தர் எம்ஃபாசிஸ் அபவுட் கிரிசிலி பியர் இந்த ஸ்டோரி? கிரிசிலி பியர் வந்து பயங்கர தைரியமான, எந்த ஒரு பயமும் இல்லாத, பிறவியிலேயே அந்த ஒரு தைரியம் உள்ள அந்த ஒரு கரடி அப்படின்ற மாதிரி ஸ்டோரியில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தே ஆர் born full of courage and devoid of all sense of fear. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். 56வது கேள்வி பாருங்க. ஃபைண்ட் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இது வந்து ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலியில உள்ள ஒரு லைன். இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? இது என்ன வரும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? இமேஜரி. இமேஜரி அப்படின்னா, இமேஜினேஷன்ல நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா, ஒரு 5 சென்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஸ்மெல்லிங், சீயிங், அப்புறம் கேட்கறது, ஹியரிங், டேஸ்டிங், டச்சிங் அப்படின்னு ஒரு 5 சென்ஸ் இருக்கு. இந்த 5 சென்ஸ வச்சு நம்ம இமேஜின் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்னு நெனச்சுக்கோங்களேன். அது வந்து இமேஜின். தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் அப்படின்னா, அந்த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலில வந்து அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அவ்ளோ ஜாலியா பேசிட்டு இருப்போம். அந்த ஒரு இது வந்து நல்ல ஒரு இனிமையான ஒரு மியூசிக்க கேட்ட மாரி இருக்கும் அப்படின்ட்டு இமேஜினேஷன புகுத்தி ஆத்தர் வந்து அந்த லைன எழுதியிருக்காங்க. ஸோ, இதுல வந்து இமேஜரி தான் கரெக்ட்டான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். எக்ஸாம்ல கண்டிப்பான முறையில எதிர்பார்க்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்து ஃபைண்ட் அவுட் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இட் இஸ் த ஓல்ட் ஹோம் ரூஃப் தட் ஷெல்டர் தட் தேர் யூ ஃபைண்ட் த கிளாடஸ்ட் பிளே கிரவுண்ட். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? இதுவுமே ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி அப்படின்ட்டு ஒரு போயம்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வரிகள் தான். இதுல வந்து தேர் யூ ஃபைண்ட் த கிளாடஸ்ட் பிளே கிரவுண்ட் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பிளே கிரவுண்ட் அப்படின்ட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஹோம தான் சொல்றாங்க. லைக் இல்லாம எப்படி எப்படின்னா, அந்த வீடு வந்து பிளே கிரவுண்ட் மாரி இருக்கு. லைக் பிளே கிரவுண்ட் அப்படின்ற மாரி நம்ம சொல்லாம, சந்தோஷமா இருக்கு அந்த வீடு அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க பிளே கிரவுண்டோட. ஸோ, மெட்டஃபர் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க. வாட் மூவி டிட் கல்பனா சி டூரிங் ஹர் காலேஜ் டேஸ்? பயோகிராஃபி ரொம்ப முக்கியமான பயோகிராஃபி. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கல்பனா சாவ்லா அவங்க பயோகிராஃபில நெறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. கல்பனா சாவ்லா பத்தியே ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். கல்பனா சாவ்லா எப்போ பொறந்தாங்க அப்படின்னா, 1 ஜூலை
1961 பிறந்தாங்க. அவங்க டேட் ஆஃப் டெத் வந்து பார்த்தீங்கன்னா, Feb 1, 2020 சாரி 2003ல ஃப்ளோரிடால ஃப்ளோரிடால மேல இருந்து அந்த ஸ்பேஸ் ஷட்டில்ல இருந்து கீழ வரப்ப, ஒரு 16 மினிட்ஸ் பிஃபோர் லேண்ட் ஆறதுக்கு 16 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த இது வந்து வெடிச்சிரும். சரியா? ஸோ ஓகே. கல்பனா அப்படின்னா என்ன மீனிங்? கல்பனா கல்பனா அப்படின்னா இமேஜினேஷன். கல்பனா அப்படின்னா இமேஜினேஷன் அப்படின்ட்டு மீனிங். சரியா? கல்பனா சாவ்லாவோட அப்பா பேர் என்ன அப்படின்னா பனாரசி தாஸ் சாவ்லா. கல்பனா சாவ்லாவோட ஒரு எய்மே என்ன அப்படின்னா, ஒரு ஆம்பிஷனே என்ன அப்படின்னா, மார்ஸுக்கு டிராவல் பண்ணணும். டிராவலிங் டு த மார்ஸ். அதுதான் ஒரு சின்ன வயசுல வந்து ஒரு எய்மாவே இருந்துச்சு. சரியா? இப்போ அவங்க வந்து எங்கெல்லாம் ஸ்கூலிங் பண்ணாங்க? ஸ்கூலிங் வந்து தாகூர் ஸ்கூல். 1976ல அடுத்த கேள்வி பாருங்க. ஸ்கூல் வந்து தாகூர் ஸ்கூல்ல பண்ணியிருப்பாங்க. கர்னல்ல இருக்கும். கர்னல்ல இருக்கக்கூடிய தாகூர் ஸ்கூல்ல 1976ல பண்ணியிருப்பாங்க ஸ்கூலிங்கு. பிஎஸ்சி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். பிஎஸ்சி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல பண்ணியிருப்பாங்க. எம்எஸ் வந்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க. டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில 1984ல படிச்சிருப்பாங்க. அடுத்து பிஹெச்டி பண்ணியிருப்பாங்க. டாக்டரேட் முடிச்சிருப்பாங்க. அதுவும் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல தான் முடிச்சிருப்பாங்க. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல தான் டாக்டரேட் முடிச்சிருப்பாங்க. அது எந்த வருஷம் முடிச்சிருப்பாங்க அப்படின்னா 1988ல முடிச்சிருப்பாங்க. 1988ல முடிச்சிருப்பாங்க. சரியா? இப்போ 58வது கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, வாட் மூவி டிட் கல்பனா சி டூரிங் ஹர் காலேஜ் டேஸ்? காலேஜ் படிக்கிறப்ப என்ன மூவி பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்க? காலேஜ் படிக்கிற என்ன மூவி பார்த்தாங்க? அப்படின்ற மாரி கேட்கறாங்க. என்ன மூவி பார்த்திருக்காங்க அப்படின்னா, தோஸ் மேக்னிஃபிஷியன்ட் மேன் இன் தேர் ஃப்ளையிங் மிஷின். ஆக்சுவலா பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறப்ப ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணாங்க. டைம் லேப்ஸ் இன் ஸ்பேஸ் அப்படின்ட்டு டைம் லேப்ஸ் இன் ஸ்பேஸ் அப்படின்ட்டு பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து படிக்கிறப்போ ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதே காலேஜ்ல வந்து ஒரு செக்ரட்டரியா இருந்தாங்க. ஏரோ ஆஸ்ட்ரோ கிளப் அப்படின்ட்டு ஒரு ஒரு கிளப் ஒரு கிளப்புக்கு வந்து செக்ரட்டரியா இருந்தாங்க. அந்த செக்ரட்டரியா இருந்தப்ப தான் ஒரு ஒரு இத அரேஞ்ச் பண்ணாங்க. ஒரு மூவி ஸ்கிரீன் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணாங்க. யார் அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, கல்பனா சாவ்லா தான் அரேஞ்ச் பண்ணாங்க. என்ன மூவி அரேஞ்ச் பண்ணாங்க பார்க்கறதுக்கு அப்படின்னா, தோஸ் மேக்னிஃபிஷியன்ட் மேன் இன் தேர் ஃப்ளையிங் மிஷின் அப்படின்ட்டு ஒரு மூவிய பார்க்கறதுக்கு செக்ரட்டரியா இருந்திருப்பாங்க. பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறப்ப செக்ரட்டரியா இருந்திருப்பாங்க. ஏரோ ஆஸ்ட்ரோ கிளப் அப்படின்ட்டு ஒரு ஒரு கிளப்க்கு செக்ரட்டரியா இருந்திருப்பாங்க. இந்த செக்ரட்டரியா இருந்தப்ப தான் ஒரு சின்ன ஒரு கேதரிங் மாரி அரேஞ்ச் பண்ணி, அதுல வந்து அந்த மூவிய வந்து ப்ளே பண்ணி காமிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் குடுத்துருப்பாங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி பார்த்துக்கோங்க. அடுத்து கல்பனா கிராஜுவேட்டட் ஃப்ரம் ஸ்கூல் இன் எங்க முடிச்சாங்க அப்படின்னா, கர்னல்ல தான் முடிச்சாங்க. கர்னல்ல முடிச்சாங்க. 1976ல முடிச்சாங்க. எம்எஸ் வந்து 84ல முடிச்சிருப்பாங்க. ஆ டாக்டரேட் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல வந்து கொலராடோ யூனிவர்சிட்டில 1988ல முடிச்சிருப்பாங்க. சரியா? அடுத்த 60வது கேள்வி பாருங்க. வென் டிட் கல்பனா சாவ்லா ஸ்டார்ட் ஹர் ஒர்க் அட் எய்ம்ஸ் ரிசர்ச் சென்டர்? எந்த வருஷம் அவங்க ஒர்க் வந்து ஆரம்பிச்சாங்க எய்ம்ஸ் ரிசர்ச் சென்டர்ன்னு கேட்டிருக்காங்க. 1988ல 1988ல பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க. கொலராடோ யூனிவர்சிட்டியில வந்து பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க. முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல அவங்க வந்து ஒர்க்கா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1988ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்து 61வது கேள்வி பாருங்க. ஹவ் மெனி டைம்ஸ் டிட் கல்பனா சாவ்லா கோ இன்டு த ஸ்பேஸ்? எத்தனை முறை பயணம் செஞ்சிருக்காங்க அவங்க? மொத்தம் 2 தடவ 2 தடவ பயணம் செஞ்சிருக்காங்க. சரியா? எந்த வருஷம்லான்னு பார்த்தீங்கன்னா, 1997லயும் 2003லயும் பண்ணியிருப்பாங்க. சரியா? 2003ல வந்து அ அந்த மிஷன் போயிட்டு வரப்ப இறந்திருப்பாங்க. சரியா? அடுத்து வென் வாஸ் கல்பனா செலக்டட் அஸ் அன் அஸ்ட்ரோனட் பை நாசா? எந்த வருஷம் நாசாவால அஸ்ட்ரோனட்டா செலக்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா, 1994ல செலக்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா?
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 2962 அப்ளிகன்ட் குடுத்துருப்பாங்க. வந்திருக்கும். அதுல இருந்து அ ஒரு ஆளா வந்து கல்பனா வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க நாசா. சரியா? அடுத்து கல்பனா ஸ்டடீட் ஹர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் த எந்த காலேஜ்ல படிச்சாங்க? பிஎஸ்சி ஏரோநாட்டிக்கல் பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாங்க. மாஸ்டர் டிகிரி எங்க படிச்சாங்க அப்படின்னா, டெக்சாஸ்ல படிச்சாங்க. டெக்சாஸ் யுஎஸ்ல இருக்கு. பிஹெச்டி எங்க பண்ணாங்க அப்படின்னா, கொலராடோ யுனிவர்சிட்டில. கொலராடோ யுனிவர்சிட்டில பண்ணாங்க. சரியா? இது வந்து எந்த வருஷம் முடிச்சாங்க? மாஸ்டர் டிகிரி வந்து எந்த வருஷம் முடிச்சாங்க அப்படின்னா, 1984ல முடிச்சிருப்பாங்க. பிஹெச்டி வந்து 1988ல. சரியா? அடுத்து கல்பனா ஏர்ன் டாக்டரேட் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல வந்து டாக்டரேட் முடிச்சிருப்பாங்க. எந்த யூனிவர்சிட்டி? கொலராடோ யுனிவர்சிட்டி 1988ல. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. இன் விச் ஸ்பேஸ் ஷட்டில் வாஸ் கல்பனா அசைன்ட் மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் பிரைம் ரோபோட்டிக் ஆர்ம் ஆபரேட்டர்? எந்த ஃபர்ஸ்ட் டைம் போயிருப்பாங்கல்ல, அந்த இதில் தான் மிஷன் ஸ்பெஷலிஸ்டாகவும் பிரைம் ரோபோட்டிக் ஆர்ம் ஆபரேட்டராகவும் இருந்திருக்காங்க. எஸ்டிஎஸ் 87. அப்புறம் எஸ்டிஎஸ் கடைசியாக போயிட்டு வந்தது 2 தான் போயிருப்பாங்க. கடைசி வந்து செகண்ட் ஒன் போனது எஸ்டிஎஸ் 107. சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து போனதுல வந்து எஸ்டிஎஸ் 87 கொலம்பியால வந்து போயிருப்பாங்க. ஓகே. அடுத்து பாருங்க. கல்பனா ஸ்டார்டட் ஆஃப் ஆன் ஹர் பாத் டு மில்கி வே அஸ் அ மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் அ 16-day மிஷன் பிட்வீன். எப்போ ஃபர்ஸ்ட் போனாங்கல்ல, அதுதான் கேட்டிருக்காங்க. எந்த நாள்ல இருந்து எந்த நாள் வரைக்கும் போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குழுல மொத்தம் ஒரு 6 பேர் இருப்பாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 16 நாள் ட்ரிப்பு. நவம்பர் 19 கிளம்பியிருப்பாங்க. டிசம்பர் 5 ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. நவம்பர் 19 1997ல கிளம்பியிருப்பாங்க. டிசம்பர் 5 1997 வந்து ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. சரியா? அடுத்து செகண்ட் ஸ்பேஸ் ஃப்ளைட் பிகின் எப்போ செகண்ட் டைம் போயிருப்பாங்கல்ல, அது எப்போ அப்படின்னா 2003 ஜனவரி 16ல போயிருப்பாங்க. ரிட்டர்ன் வராங்களா, ரிட்டர்ன் எப்போ வராங்க? வெப் ஃபர்ஸ்ட் வராங்க 2003 வராங்க. வரதுக்கு கீழே லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு 16 நிமிஷத்துக்கு முன்னாடி அது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருது, வெடிச்சிருது. சரியா? ஓகே. அடுத்து டூ இட் அகைன் இஸ் லைக் லிவிங் அ ட்ரீம் அ குட் ட்ரீம் ஒன்ஸ் அகைன். யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் கரெக்டாக சொல்லிடுறீங்க. கல்பனா சாவ்லா தான் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஆப்ஷன் டி. அடுத்து வாட் ஹேப்பன்ட் ஆன் February 1, 2003 டு த ஸ்பேஸ் ஷட்டில் ஜஸ்ட் பிஃபோர் லேண்டிங். லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க செகண்ட் ஸ்பேஸ் ஷட்டில் போயிருப்பாங்கல்ல, எஸ்டிஎஸ் 107ல போயிருப்பாங்க. லேண்ட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 16 மினிட்ஸுக்கு முன்னாடி என்ன ஆச்சு? எக்ஸ்ப்ளோடட் இன்டு எ பால் ஆஃப் ஃபயர், வெடிச்சு சிதறிட்டு. சரியா? அடுத்து ஃபாலோ யுவர் ட்ரீம் ஹூஸ் மோட்டோ இஸ் திஸ். இது யார் சொல்லியிருப்பாங்க? இதுவும் கல்பனா சாவ்லா தான் சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 72 பாருங்க. கல்பனாஸ் இன்ஸ்பிரேஷன் டு டேக் அப் ஃப்ளையிங் வாஸ் டேஷ் ஹூ ஃப்ளூ த ஃபர்ஸ்ட் மெயில் ஃப்ளைட்ஸ் இன் இந்தியா. ஜேஆர்டி டாட்டா அவர்களால் இயக்கப்பட்ட அந்த ஃபர்ஸ்ட் மெயில் ஃப்ளைட். இவர் தான் நம்ம கல்பனா சாவ்லோட இன்ஸ்பிரேஷன், பறக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது யார் அப்படின்னா ஜேஆர்டி டாட்டா. ஓகே. அடுத்து பாருங்க 73வது கேள்வி. That the strange friend, the true friend, and they travel for astray. What is mean by astray? Astray அப்படின்னா என்ன சொல்றாங்க இந்த லைன்ல? நம்ம ஃபேமிலி விட்டு வெளியே போறாங்க. வெளியே போய் அந்த ஒரு புதுசா யாரையோ பார்க்குறாங்க. ஸ்ட்ரேஞ்சா ஒரு ஆள பார்க்குறாங்க. அவங்க தான் என்னோட உண்மையான நண்பன். அப்படின்ற மாரி தொலைது ரொம்ப தூரம் போறாங்க. கரெக்ட்டான பாத்ல போவாங்க. ரொம்ப தூரம் போயிட்டு ஃபேமிலி விட்டு போயிட்டாங்க. சரியா? அதுதான் சொல்றாங்க. இந்த லைன்ல வந்து ஆஸ்ட்ரே அப்படின்னா அவே ஃப்ரம் த கரெக்ட் வே, கரெக்ட் பாத். சரியா? ஃபேமிலி விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இந்த ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்துக்காண்டி பெரிய சந்தோஷத்த இழந்துட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து 74 த எபிலிட்டி டு இன்வென்ட் திங்ஸ். ஐசக் நியூட்டன்ல வரும் இந்த ஒரு வார்த்தை இன்ஜெனியூட்டி அப்படின்னா ஒரு கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்றத தான் இன்ஜெனியூட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து ஹூ இஸ் நோன் அஸ் பீப்புள்ஸ் poet. பீப்புள்ஸ் poet அப்படின்ற யாருன்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட், poet laureate ஆஃப் மிச்சிகன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
ஓகே. 75 கொஸ்டின் முடிஞ்சுச்சு. எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெஸ்ட் நம்பர் 6 வெட்னஸ்டே நம்ம சந்திப்போம். நன்றி.